ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் pharma in தமிழ். இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போன வீடியோவில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் பேத்தோஃபிசியாலஜி, அதாவது 2வது செமஸ்டரில் இருக்க பேத்தோஃபிசியாலஜி சப்ஜெக்டை நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோகெமிஸ்ட்ரி செகண்ட் செமஸ்டரில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். பயோகெமிஸ்ட்ரி அதாவது இன்றைக்கி நான் என்னென்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிலபஸ் எவ்வளோ இருக்குது, பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சிலபஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக், பயோகெமிஸ்ட்ரிக்கு நம்ம என்ன ஸ்டாண்டர்ட் புக் ரெஃபர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யூனிட் வைஸாக என்னென்ன இருக்குது, 2 மார்க் 5 மார்க் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நான் 3 டாபிக் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறனால, சிலபஸ், ஸ்டாண்டர்ட் புக் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த 3 டாப்பிக்கையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறனால நீங்கள் கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா பயோமாலிகுல்ஸ். இந்த பயோமாலிகுல்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், அமினோ ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். இதில் இருக்கிற டெஃபினிஷன் பார்த்தாலே போதும். நம்ம அதாவது இந்த ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த அளவுக்கு டெஃபினிஷன் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன், இந்த பயோமாலிகுல்ஸ்க்குள்ள டெஃபினிஷனும் கிளாசிஃபிகேஷன் மட்டும் பார்த்தாவே போதும், நம்ம எழுதிடலாம். அண்ட் தென் 2வது யூனிட் பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம். அதாவது பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு அந்த மெட்டபாலிக் சைக்கிள் மட்டும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டா போதும். நம்ம 5 மார்க் ஆனாலும் சரி அண்ட் தென் 10 மார்க் ஆனாலும் அட்டன் பண்ணிடலாம். ஸோ கிளைகோலைசிஸ் சைக்கிள் பாருங்கள், கிளைகோலைசிஸ் கேட்டிருக்காங்க, சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், ஹெச்எம்பி ஸ்டண்ட்டு, அப்புறம் பாருங்கள் குளுக்கோனியோஜெனிசிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தான் வருது. ஸோ சைக்கிளில் நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு ஒரு சைக்கிள் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் படிக்காத சைக்கிள் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் எழுத முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லா சைக்கிளையும் படித்து வச்சுக்கோங்க பயோகெமிஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு. அண்ட் தென் பாருங்கள், 2வது பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் ஆக்சிடேட்டிவ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா லிப்பிட் மெட்டபாலிசம். இந்த லிப்பிட் மெட்டபாலிசம் யூனிட், அதாவது 3rd யூனிட் தான் லிப்பிட் மெட்டபாலிசம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதில் நிறையா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட், இந்த கொஷினும் இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் பாருங்கள் ஃபார்மேஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கீட்டோன் பாடி. கீட்டோ ஆசிடியோசிஸ்ன்றது நீங்கள் டிசீஸ், அதாவது கீட்டோன் பாடிஸ் அதிகமாக நம்ம பாடியில் அக்குமுலேட் ஆகும்போது வர டிசீஸ் தான் கீட்டோ ஆசிடியோசிஸ். அண்ட் தென் பாருங்கள் டினிவோசிந்தசிஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட். இந்த மாதிரிக்கே எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். 3வது யூனிட் பொறுத்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் யூனிட் முடிச்சுட்டு செகண்ட் யூனிட்டில் இருக்கிற சின்ன சின்ன சார்ட் தான், அதை நீங்கள் சீக்கிரமாக பார்த்துருவீங்க. முடித்த உடனே நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3rd யூனிட்டுக்கு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போடணும் 3rd யூனிட்டுக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா லிப்பிட் மெட்டபாலிசமும் இருக்கும் அண்ட் தென் அமினோ ஆசிட் மெட்டபாலிசமும் இருக்கிறனால இது இந்த 3rd யூனிட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரைன் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினைல் அனலின் அண்ட் ட்ரையோசின், இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாருங்கள் யூரியா சைக்கிள் இருக்கும், அதோட டிசார்டர்ஸ் படிக்கணும், கேட்டபாலிசம் ஆஃப் ஹீம், இது எல்லாமே டிசீஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்தசிஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்த 5 இந்த பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் 5 இருக்கும். 5-HT, மெலட்டோனின், டோப்பமைன், நான் அட்ரிலின், இந்த 5 ப்ராடக்ட்ஸும் எதுலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபினைலானிலின் வந்து ட்ரையோசினாக கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு இந்த 5 ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அந்த 5 ப்ராடக்ட் வந்து எப்படி சிந்தசிஸ் ஆகுது, ஒரு ஸ்டெப்பில் சிந்தசிஸ் ஆகும், அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ், இந்த 5 ப்ராடக்ட்டுக்கும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4th யூனிட் பாருங்கள், நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் அண்ட் ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா RNA DNA இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th யூனிட் என்சைம்ஸ் பற்றி இருக்கும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா RNA DNA டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் தென் கோஎன்சைம். அதாவது என்சைம் பொறுத்த அளவுக்கு இதான் நம்ம படிக்க போகிறோம். இதுதான் கைஸ்
நம்ம பயோகெமிஸ்ட்ரியில் வந்து சிலபஸ் பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் புக். அதாவது நம்ம பயோகெமிஸ்ட்ரிக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக் வந்து எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யநாராயணா. இந்த புக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பயோகெமிஸ்ட்ரி புக். சத்யநாராயணா அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த புக்கோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸும் ஸ்டாண்டர்ட் புக்கும் பார்த்தோம். அண்ட் தென் நம்ம வீடியோவில் லாஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பயோகெமிஸ்ட்ரியில். நான் 5 யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 எப்போயுமே நம்மளுக்கு கொஷின் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ டெஃபினேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸ், அமினோ ஆசிட், நியூக்ளிக் ஆசிட், ப்ரோட்டீன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் 2 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டெஃபினேஷனோடும் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷனும் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 மார்க் கேட்க சான்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைகோலைசிஸ் பாத்வே, சிட்ரிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான். இது ஒன்று மட்டும்தான் டிஸார்டர் கொஸ்டின். கிளைகோஜன் ஸ்டோரேஜ் டிசீஸும் டயபெட்டிஸ் மிலிட்டஸ் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ்டு கொஷின். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சைக்கிளாக தான் வரும். ஸோ எது எப்படி எழுதணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா சைக்கிளையும் ஒரே நேரத்தில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அப்படி படிக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 to 3 சைக்கிள் படிங்க, இல்லைனா 2 சைக்கிள் படிங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தியரி கொஷின் படிங்க. ஒரே சைக்கிளாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக குழப்பிக்கும். ஒரு சைக்கிள் கொஷின் அண்ட் தென் 1 தியரி, ஒரு டிசீஸ்டு கொஷின் இந்த மாதிரிக்கு படிங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அண்ட் தென் 3rd யூனிட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிசீஸ் தான். அண்ட் தென் இதிலேருந்து கொஞ்சம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ், அப்புறம் வந்து 2 மார்க் அந்த மாதிரிக்கு கொஞ்சம் நான் கலக்கி தான் எடுத்திருக்கேன். சரி எதுக்கு 2 மார்க் 5 மார்க்குன்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரிக்கு கொஞ்சம் போட்டால் நீங்களும் படிப்பீங்க அப்படின்னு தான் நான் ஒன்றாவே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், பாத்வே சிந்தசிஸ் ஆஃப் கேட்டகோலமைன்ஸ் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் டெஃபினிஷன் இந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் கலக்கி தான் எடுத்திருக்கேன். ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், கண்டிப்பாக படிங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3rd யூனிட்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கும் இருக்குது அண்ட் தென் 5 மார்க்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அச்சோ 5 மார்க் இல்லையே 10 மார்க் இல்லையேன்னு. இல்லை மொத்தமாகவே நான் 10 மார்க் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே கலக்கி எடுத்திருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நானும் அப்படியே தான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் 4th யூனிட் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த சிந்தசிஸ் அந்த மாதிரி தான் வரும். டிஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்டக்ஷன் இந்த மாதிரிக்கு தான் வரும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 5th யூனிட் பார்த்தீங்கன்னா என்சைம்ஸ் தான் ஃபுல்லாகவே. என்சைம்னா என்ன, கோ என்சைம்னா என்ன அந்த மாதிரி தான் இருக்கும். தெரபியூட்டிக் அப்ளிகேஷன் ஆஃப் என்சைம் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் allostatic enzyme regulation இந்த 7th கொஷினும் 8th கொஷினும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்சைம் இன்ஹிபிட்டர் வித் எக்ஸாம்பிள். தென் 3rd கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்ட கொஷின். ஸோ இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ படிக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க அதிகமாக இருக்குன்னு. ஒரு நாள் அதாவது உங்களுக்கு இருக்கிற டைமை கொஞ்சமாக டிவைட் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. கொஞ்சமாக சைக்கிள் பாருங்கள் அண்ட் தென் தியரி பாருங்கள், அப்புறம் 2 டிசீஸ்டு கொஷின் பாருங்கள், அப்புறமா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.